வணக்கம். மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி 6ஆம் பாசுரம். அப்பற வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை அறுத்து வந்தறுத்தார் அவர் வளரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புறு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே இப்பிறப்பறுத்து எமையாண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பெருந்துறை உரையும் எங்கள் சிவபெருமானே, உன்னை காண வேண்டி உன் அருள் பெற வேண்டி பற்றறுத்து பந்தபாசங்கள் விலக்கி நீயே கதியென வந்திருக்கும் அடியார் கூட்டம் இங்குள்ளது. அதே சமயம் கண்ணில் மையிட்டு சீவி முடித்து சிங்காரித்து மனித இயல்புக்கே உரிய அனைத்து பற்றுகளுடன் கூடிய அடியவர்களும் உன் அருள் வேண்டி இங்கு வந்துள்ளனர். நீ திருப்பள்ளி எழுந்து அனைவருக்கும் அருள் புரிவாயாக என மாணிக்கவாசகர் பாடுகிறார். அதாவது பற்றறுத்த நிலை ஞான நிலை. சித்தர்கள், யோகிகள், தவசீலர்கள் இகபர வாழ்வின் அர்த்தம் உணர்ந்து இறையுடன் இரண்டர கலக்க வேண்டி ஈசன் அருள் பெற ஆலய வழிபாட்டில் ஈடுபடுகின்றனர். கணவன், மனைவி, குழந்தைகள், தொழில், வேலை, வருமானம், வீடு, சொத்து, பதவி, அந்தஸ்து, சுற்றம், நட்பு என அனைத்து பந்த பாசங்களால் கட்டுண்டு சாதாரண மானிடனாக வாழ்வோரும் இறையருள் வேண்டி கோவிலுக்கு செல்கின்றனர். மனிதர்கள் எவ்வகையினர் ஆயினும் கடவுளிடம் பக்தி செலுத்தி அவன் தாழ் பணிந்தால் எவ்வித பாரபட்சமும் இன்றி பக்தர்களுக்கு அருள் செய்வாயாக என இறைவனிடம் மாணிக்கவாசகர் நம் அனைவருக்காகவும் முறையிடுவதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது. மீண்டும் இன்னொரு பாசுரத்தில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரத பயணத்தில். நன்றி, வணக்கம்.